நீங்க சஞ்சு அண்ணன் மேல கோபமா இருந்தா இன்னைக்கு காலேஜ் போகாதீங்க. நான் இன்னைக்கு காலேஜ் போகலனா சஞ்சு பிளாங்க் கால் பண்ணிட்டே இருப்பான். அப்புறம் அண்ணா திரும்பவும் நேத்து மாதிரி ரகலை பண்ணிடுவாரு. அதுக்கு நான் பேசாம காலேஜுக்கே போயிடுறேன். ஒருவேளை சஞ்சு அண்ணா உங்களை ஆஷி வீட்டுக்கு போக சொன்னா அப்ப முடியாதுன்னு சொல்லிடுவேன். எல்கேஜில இருந்து இன்னைக்கு வரைக்கும் முதல் முறையா நேஹா வந்து சஞ்சு கிட்ட நோ சொல்ல போறா. இப்பதானே அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு. நீ உன்னோட புது பொண்டாட்டியை விட்டுட்டு என் கூட எதுக்கு என்னோட ஸ்பீச் கேட்க வர்ற? அட, இந்த ஸ்பீச் கூடவே உங்க அப்பா கிட்ட இருந்து காதலுக்கான இன்ஸ்பிரேஷனையும் எடுத்துக்கோ, புரிஞ்சுதா? சாயந்தரம் வெளியில கூட்டிட்டு போறேன்ப்பா. தீபக் சார். எஸ் சார். நீ என்னோட பாதுகாப்புக்காக வந்திருக்க. அதனால நீயும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறது அவசியம். அதனால கொஞ்சம் வண்டிக்கு பின்னாடி ஓடி வாங்க பார்ப்போம். நேஹா என்ன இந்த மாதிரியான நிலைமையில பார்த்தா அவ ரொம்ப கஷ்டப்படுவா. பொண்ணு அப்பாவை இந்த மாதிரியான பரிதாப நிலைமையில பார்த்தா அவ தாங்க மாட்டா. அவளால வெளியே தலை காட்ட முடியாது. இங்க பாத்தியா என்னோட செக்யூரிட்டி கார்டு எப்படி என்னோட வண்டிக்கு பின்னாடி ஓடுறான்னு ரொம்ப திமிரா நடந்துட்டு இருந்தான்ல, அதான் அவன் வாய மூடிட்டேன். பாவம் அந்த தீபக். ஏய் நேஹா, இங்க வா, உனக்கும் டீ சொல்லிடுறேன். இன்னொரு டீ எடுத்துக்கு வாங்க. இன்னைக்கு எனக்கு ஆஷி வீட்டுக்கு போறதுக்கான டிக்கெட் கன்ஃபார்ம். ஓஹோ, ரெடி கெட் செட் கோ ஆக போகுது. இன்னைக்கு கண்டிப்பா அண்ணனுக்கு லாட்டரி அடிக்கிறது கன்ஃபார்ம். நாளைக்கு மதியம் 12ல இருந்து 3 மணி வரைக்கும் ஆஷி வீட்டுல யாரும் இல்ல. ஆஷி தனியா இருப்பா. அதனால கரெக்ட் டைமுக்கு வந்துட்டு அட, இவ என்ன நிக்காம போயிட்டே இருக்கா? நேஹா, ஏய் நேஹா, நேஹா, கான்பூர்ல ஸ்ட்ரைக்கா என்ன? ஏன் கேட்க மாட்டேங்கிறா? நேஹா, அட மச்சான், காதுல ஹெட்போன்ஸ் மாட்டிட்டு இருப்பா, அதான் கேட்டிருக்காது. நேஹா கிட்ட போனுக்கு ஒண்ணும் இல்ல, வாக்மேன் கூட கிடையாது. அப்புறம் எங்க இருந்து ஹெட்போன்ஸ் வரும்? அட விஜய்,
நீங்க உண்மையாவே ஆம்பளையே இல்லைன்னு நிரூபிச்சிட்டீங்க. உளராத, நீ வாய மூடு. ஏய் சும்மா இரு. விஜய் இங்க வா. நல்லா இரு. உங்க அப்பா SMS அனுப்பி இருந்தாரு. நான் சீக்கிரமே வீட்டுக்கு அனுப்புறதா சொல்லி இருந்தாரு. ஊர்ஜா மருமகளே, விஜய்க்கு சர்பத் கொடு. நீங்க 2 பேரும் கவனமா கேளுங்க. கல்யாண நாளுக்குள்ள நீங்க 2 பேரும் சீக்கிரமா 3 பேரை ஆகிடணும். சரியா? அட நான் இத சுத்தம் பண்றேன். இந்த ஜென்மத்துல யாக பிரசாதம் கிடைக்கிற மாதிரி தெரியல. எல்லார்கிட்டையும் சொல்லிடுங்க, இங்க ஒன்றும் நடக்க போறது இல்லைன்னு. சஞ்சு என்ன கூப்பிட்டு நான் போகாம இருக்கிறத என் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல. நான் அங்க போக மாட்டேன். ஆனா என் முதல் காதல இன்னொரு பொண்ணு கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற தைரியம் எனக்கு சுத்தமா இல்ல. என்னால இதெல்லாம் பண்ண முடியாது. அட, இன்னைக்கு உனக்கு ஹாஃப் டேவா? ஆமா, என்ன தோணுது உனக்கு? பயம். அப்போ நல்லா வேண்டிக்கோ, எது நடந்தாலும் அது நேஹா நல்லதுக்காக இருக்கட்டும்னு. ஆச்சரியமா இருக்குடா. பெல் அடிச்ச அப்புறமும் கூட இவ ஏன் கிளாஸ்ல இல்ல? என்னதான் ஆச்சு இவளுக்கு? ஸ்கூல்ல இருந்தது இதுக்கு எவ்வளவோ பரவாயில்ல. காதல் இருக்குன்னு மட்டும்தான் தெரிஞ்சது. அது ஒன் சைட் லவ்னு தெரியாத வரைக்கும் சந்தோஷமா இருந்தேன். நான் ஏன் வளர்ந்தேன்? ஏன் காலேஜ் வந்தேன்? வழி விடுங்கப்பா. என்ன பாரு, அமைதி இல்லாத ஆவி மாதிரி பண்ணாத, நான் வர்றேன். இன்னும் விட எனக்கு அவசரம் அதிகம், வந்துட்டே இருக்கேன். நேஹா இல்லாம இருக்க பழகிக்கோங்க சஞ்சு அண்ணா.
அவ இனிமே வரமாட்டா. உங்களுக்கு உதவி செய்ய. சைலண்ட் ப்ளீஸ். புக் ஓபன் பண்ணுங்க. நேத்து நடத்தின பாடத்தை ரிவைஸ் பண்ணுங்க. இது ஒரு மட்டமான காலேஜ். அண்ணா சரியாதான் சொன்னாரு. இந்த காலேஜுக்கு வந்திருக்கவே கூடாது. இந்த டீச்சர்ஸுக்கு பாடம் நடத்த மனசில்லை, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கூட படிக்க மனசில்லை. ஸ்டூடெண்ட்ஸ் ஜாலியா இருந்தாலும் சரி, இல்ல டீச்சர்ஸ் டெய்லரிங் ஒர்க் செஞ்சாலும் சரி, நான் சிஏ படிக்க தான் போறேன். நான் ஏன் இப்படியெல்லாம் கற்பனை பண்றேன்? டீ எடுத்துக்கோ. விபோர், ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. நேர்மையான அப்பாவால தான் தன் பிள்ளைங்களுக்கு நல்ல விஷயங்களை கத்துக் கொடுக்க முடியும். உங்க அப்பாவை நினைச்சு நீ பெருமைப்படணும். உன்னால கணிக்க கூட முடியாது. புக் தூக்குற வயசுலயே குடும்ப பொறுப்புகளை தூக்க ஆரம்பிச்சிட்டாரு உங்க அப்பா. இருந்தாலும் இன்னும் 26 வயசு பையனை வீட்டுல உட்கார வச்சு சோறு போடுறாரு. உன் மேல அன்பு வச்சிருக்காரு, அதான். இல்லன்னா கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளி இருப்பாரு. செருப்பால் அடிக்காதது தான் குறை. நேஹா உன்னை விட சின்ன பொண்ணு. இப்படி அவளை வம்பிழுத்தா உன் மேல அப்பா கோவப்படத்தானே செய்வாரு. நேஹா, உங்க அப்பாவோட செல்லம், புரிஞ்சுக்கோ. நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல இப்படி கத்தி ரகலை பண்ணாதுன்னு. பாரி, நீ எவ்வளவு பெரியவனா வளர்ந்துட்ட. உனக்கு எந்த ஒரு வேலை வெட்டியும் இல்ல. அப்பாவுக்கு எரிச்சலா இருக்காதா பின்ன? நேத்து நேரம் கிடைச்சது, அதான் கோபத்துல வெடிச்சிட்டாரு. நீ ஏதாவது ஒரு வேலை தேடிப்பாரு. கொஞ்சம் பணத்தை சேமிச்சுவேன், அப்புறம் பிசினஸ் பண்ணலாம். யாரு உன்னை வேணான்னு சொன்னா சொல்லு. என்னதான் பண்ணாலும் நமக்கு பணம் எப்பவாவது பத்திருக்கா. மிடில் கிளாஸ் ஒன்றியல்ல எப்பதான் காசு அதிகமா பொறுப்பு கம்மியா இருந்திருக்கு. அவாவா கட்டணா வேலையில 4 தான் கையில மிஞ்சுது. அதுலயும் எதுக்குள்ள 10 செலவு வந்து நிக்குது. எப்பவாவது வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லை, அப்புறம் நேஹா கல்யாணம், நேஹா படிப்பு, நேஹாக்கு அது, நேஹாக்கு இது, நேஹா. என் வாழ்க்கை பூரா பிசினஸ் கனவு. எல்லாமே வெறும் பகல் கனவாவே போச்சு. எல்லாம் யாரால? நேஹா. விபோர், யாரு உழைக்கிறாங்களோ அவங்க கனவு மட்டும்தான் படிக்கும். இப்படி சும்மா உட்கார்ந்து வெட்டி பொழுதுபோக்குனா ஒண்ணும் ஆகாது. பாருப்பா, உங்க அப்பா ரொம்ப கவலையில இருக்காரு. உன்கிட்டயோ நேஹா கிட்டயோ பாகு கிட்டயோ டியூட்டில இருக்க கஷ்டத்தை சொல்ல மாட்டாரு. கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. அப்புறம் நீ நேஹா கல்யாணத்தை பத்தி சொன்னியே, அட உன்னோட கல்யாணத்தையும் கூட நம்ம அமர்க்களமா பண்ணுவோம். நீ வேணா பாரு, என்னோட மகனுக்கு எவ்வளவு நல்ல குணமான பொண்ணு கிடைப்பானு. வாழ்க்கை முழுசா இருக்கு. இந்த குடும்பத்துல நான் வந்து மாட்டிக்கிட்டேன். இப்போ நேஹாக்கும் சஞ்சுக்கும் நடுவுல ஒருவேளைங்கிற வார்த்தைக்கு கூட இடம் இல்லாம போச்சு. நாளைக்கு மதியம் 12ல இருந்து 3 மணி வரைக்கும் ஆஷி வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. ஆஷி தனியா இருப்பா. அதனால டைம்க்கு வந்துட்டு போங்க. கெட் அப். எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியில போங்க. எந்திரிங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியில போங்க. சொல்றது உங்க யாருக்கும் புரியலையா? கெட் அப் அண்ட் கெட் அவுட்.
நிறுத்து. இங்க இருந்து கிளம்புங்க. கிளம்புடா, இங்க இருந்து கிளம்பு. அவுட். அண்ணா ஏன் என்ன சொல்ல? அண்ணா ஏன் ஏன்னா நான் சொல்றேன். அப்புறம் எங்க அப்பா எம்எல்ஏ. சொல்லு, என்ன வேணும்? நீயா போறியா இல்ல நான் என் ஸ்டைல்ல சொல்லட்டுமா? வெளியில போ. வாங்க மேடம், நீங்களும் கொஞ்ச நேரம் வெளியில போங்க. அது அந்த ஆஷி பொண்ணு, அவ பெரிய இவ வெளியில வரமாட்டா. அதாவது நான் சஞ்சு திரிபாட்டி, நான் அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். என் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு அவரை இன்வைட் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாம நான் அவ வீட்டுக்கு போக கூட தயாரா இருந்தேன். ஆனா அவ என்ன பண்ணா தெரியுமா? அவ தெருவில் ஒரு வெத்தலை பாக்கு கடைக்காரன் இருக்கான், என் ஃப்ரெண்ட் தான். அவன் என்கிட்ட என்ன சொன்னான்னா, அவங்க வீட்டுல எல்லாரும் வெளியில போகும்போதெல்லாம், அவங்க அம்மா அப்பா வெளியில போகும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் புதுசா ஒரு கசின் அவளை பார்க்க வர்றதா சொன்னான். நாம என்ன முட்டாளா? நமக்கு புரியாதா என்ன இந்த அண்ணாங்கிற பேர்ல எவன் வர்றான்னு? எவ்வளவு மோசமான பொண்ணுடா அவ. என்னோட நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டா. ரொம்ப ஃபாஸ்டான பொண்ணுடா, ரொம்ப ஃபாஸ்ட். ஆனா சஞ்சு, தெருவில் இருக்கவங்க, கடையில இருக்கவங்க, அவங்களுக்கு மரியாதை தராத பொண்ணுங்களை பத்தி இப்படியெல்லாம் பேசத்தான் செய்வாங்க. அதுவும் எந்த ஒரு பொண்ணை பத்தியும் இப்படி பேசக்கூடாது சஞ்சு. நீ எவன் எது சொன்னாலும் நம்பாத. நீ ஆஷிக்கிட்டே நேரடியா போய் கேளு. அதுவும் இல்லாம ஆஷி தான் சொன்னால அவ சும்மா டைம் பாஸ் பண்றேன்னு. நீயும் அதுக்கு தானே ஆஷி கூட. இந்த பெண் சக்தி சங்க ஊதாத நீயும் கூட என் உயிரை வாங்காம ஒண்ணும் இல்ல. நேத்துல இருந்து போனும் எடுக்கல, காலேஜுக்கும் வரல. நீ காலேஜுக்கு வந்தாலும் கூட கேட்டும் கேட்காத மாதிரி போற பாரு. நான் கோவப்படலங்கிறதுக்காக பொறுத்துப்பேன், அர்த்தம் இல்ல. விஷயம் புரியுதா உனக்கு? ஒரு விஷயம் தெளிவா இருக்கு. இந்த சாப்டர், ஆஷியோட சாப்டர் இதோட முடிஞ்சது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. பொண்ணுனா உன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளா இருக்கணும், எளிமையா, அழகா, பொறுமையா. என் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டா அந்த பொண்ணு. அதே, நான் சஞ்சுவை விட்டு விலகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா இப்போ திரும்பவும் நம்பிக்கை வந்துருச்சே. நீங்க ஆஷியா சஞ்சு கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்கல்ல, நம்பிக்கை வரத்தானே செய்யும். நான் என்ன பண்ண முடியும்? நான் மனுஷி தானே, உங்களை மாதிரி கடவுள் இல்லையே. இப்போ சஞ்சு ஆஷியோட சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டான். அதனால ஒருவேளை என்னோட லவ் ஸ்டோரி ஆரம்பிக்கலாம்ல, இப்படித்தானே? நேஹா, நீ ஏன் நீங்க லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க? குடும்பத்தையே இங்க கூப்பிட போறியா? கூப்பிடணும் மலி, கூப்பிடத்தான் வேணும். குடும்பத்தையே கூப்பிடத்தான் வேணும். அப்போதான் அவங்க என்ன காதல்ல விழாம காப்பாத்த முடியும். இல்லன்னா நான் விழுந்துட்டேன். அக்கா, நான் ஸ்னேக் லேடர் கேம் விளையாடுறேன் பாகு. ஸ்னேக் லேடர் கேம் தான் விளையாடிட்டு இருக்கேன். அதுல சிவபெருமான் தான் தாயை உருட்டுறாரு. அப்புறம் நான் கைக்கு பதிலா நான் நகர்ந்து போறேன்.
அப்புறம் உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, 99ல இருக்கிற பெரிய பாம்பு 99ல காய் போகும்போது அந்த பாம்பு கொத்தி அப்படியே 0க்கு கொண்டு வந்துடுது. அதே மாதிரி தான் என் வாழ்க்கையிலயும் ஒரு பாம்பு சுருண்டு படுத்திருக்கு. நான் எப்ப எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது கொத்தி நான் எங்க ஆரம்பிச்சனோ அங்கே என்ன கொண்டு வந்து விட்டுடுது. நான் சஞ்சு கிட்ட ஐ லவ் யூ சொன்னேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல. ஆனா நான் உன்னை காதலிக்கல நேஹா அப்படின்னு அவன் மறுத்துட்டான். அதுக்கப்புறம் நான் அவன் பின்னாடியே காலேஜ் வரைக்கும் போனேன். அங்க யார பார்த்து மினி ஸ்கர்ட் போட்ட பிசாசு ஆல்ஷி. சரி, மனசு உடைஞ்சு போச்சுன்னு நானும் ஏத்துக்கிட்டேன். இனிமே சஞ்சு கிட்ட இருந்து விலகி இருப்பேன்னு. இனி அவன் பேச்ச கேட்க மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா திரும்ப சஞ்சு சொல்றான் அவனுக்கு என்ன மாதிரி பொண்ணதான் பிடிக்குமா. எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போச்சு. பொண்ணுனா உன்ன மாதிரி சிம்பிளா இருக்கணும். நான் பைத்தியம் ஆகிடுவேன். பைத்தியம் பைத்தியம். நேஹா, நீயே இப்படி கலவரம் பண்ற? நீ என்ன பண்ணலாம்னு இருக்க? என்ன யோசிச்சு வச்சிருக்கன்னு சொல்லு. காதல்ல ஒண்ணு நம்பிக்கை வைக்கணும், இன்னும் முயற்சி செய்யணும். நம்பிக்கை எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கு. யோசிக்கிறேன், அதான் முயற்சியை விடாம பண்ணலாம்னு. உன் காதல் அடைய முயற்சி செய்ய வாய்ப்பு கிடைக்குது. எல்லாருக்கும் இந்த அதிர்ஷ்டம் இருக்காது நேஹா. உனக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காருன்னா நீ விடாம முயற்சி பண்ணு. அவ்வளவுதான். கடவுளே, ஒரு சிக்னல் கொடுங்க. போ நேஹா போ. உன் சஞ்சு கூட மனசு ஜெயிச்சுக்கோன்னு. அப்புறம் பாருங்க, சஞ்சுவோட மனசு ஜெயிக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். கடவுளே, ஒரே ஒரு கிரீன் சிக்னல் கொடுங்க. இதுக்கப்புறம் நானாவே என் கையை பிடிச்சுக்கிறேன். ப்ளீஸ். ஒன்று ரொம்ப லோ கிளாஸ் சைத்தான் அவன். ஒரு அரக்கன். வேணும்னே அந்த மினிஸ்டர் உங்களை தொந்தரவு பண்றாரு. நீங்க ஏன் டிபார்ட்மெண்ட்ல புகார் கொடுக்க கூடாது? 2 நிமிஷம் அமைதியா இருப்பியா? அப்பா, அப்பா, அப்பா என்னாச்சு? உங்க கால்ல எப்படி காயமாயிடுச்சு? பெண்கள் காலில் விடக்கூடாது. அப்பா, ஆனா இது எப்படி நடந்துச்சு? போலீஸ் வேலை தானே, ஓடி ஆடி வேலை செய்யணும்ல. நீங்க ஏதோ திருடனை துரத்திட்டே இருந்தீங்க. நேஹாவுக்கு காதலும் முக்கியம், குடும்பமும் முக்கியம். ஒருவேளை நேஹா காதல் குடும்பம் 2ல ஏதாவது ஒன்ன தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலைமை வந்தா நேஹா என்ன பண்ணுவா?